ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கோம், நாங்கள் எப்படி சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள், பெண் குழந்தைகள் வச்சுருங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம வந்து செய்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் பெண் குழந்தை ஆண் குழந்தை யாராக இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் நான் எங்கள் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்துட்டு இருக்கணும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பெண் குழந்தைகள் உள்ளவர்கள் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான். பெண் குழந்தைகள் வச்சுருந்தாலும் ஆண் குழந்தைகள் வச்சுருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தரமான கல்வி நம்மளுக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக வலியுறுத்தணும். அதற்கான சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தைரியமாக இருப்பதற்காக பழக்கிறது. அதாவது குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாங்க. இப்போ வந்து மதிப்பெண்கள் வந்து வாங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 மார்க்குக்கு 35 மார்க் வாங்கினா கூட குழந்தைகள் வந்து வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. வீட்டில் சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது. பட் வந்து நான் வந்து இந்த இடத்துல தைரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் மதிப்பெண் மட்டும் சொல்லலை, எல்லா விஷயங்களிலுமே கண்டிப்பாக போல்டாக குழந்தைங்க இருக்கிற மாதிரியான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். குறிக்கோள் வச்சு ஈடுபாட்டோட படிக்கிறது. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம கேட்போம், அவங்க வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து வக்கீல் ஆகணும், அல்லது வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லாமல் என்னமோ போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் படித்து நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு போகணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வேலைக்கு போகலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். கல்வி வந்து கண் போன்றது அப்படிங்கிறத உணரச் செய்தல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து கண் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால் எப்படி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமலும் பார்க்க முடியாமலும் நம்மளுக்கு வந்து இருக்கும். கண் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது போன்று நம்மளுக்கு வந்து கல்வியும் முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தணும் அப்படிங்கிறது தான். கல்வி இருந்தால் மட்டும் கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் உருவாகிற மாதிரியான சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். பெண்கள் வந்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 பேருமே வந்து வேலைக்கு போகும் பொழுது மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களால வந்து குடும்பத்தை லீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நாங்களும் வேலைக்கு போனால் தான் முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சிலருக்கு அது போதுமான வருமானமாக இருக்கலாம், சிலருக்கு 2 பேரும் வந்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் வீட்டில் இருந்தே வந்து பெண்கள் வந்து நான் வந்து ஏதோ ஒரு வருமானம் பெறக்கூடிய விஷயங்களை நம்ம செய்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலே தொடர்ந்து பார்க்குற லேடிஸ் பார்த்திங்கன்னா சிலர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து வீட்டு செலவுக்கு ரொம்ப கம்மியாக பணம் கொடுக்குறாரு, இதில் நான் போய் எங்கே சேமிக்கிறது, என்னோடய செலவுக்கே பணம் வந்து போதுமானதாக இல்லை, இதில் நான் எப்படி வந்து சேமிக்க முடியும், இப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பெண்கள் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்ககிட்டையும் நீங்கள் பெண் குழந்தைகிட்ட உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி நீ உன்னை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸு. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்போம். அப்போ ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டுவோம், காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டுவோம். அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து போட்டு அதில் வந்து 6 மந்த் ஒன்ஸ் நான் வந்து ஃபீஸ் கட்டிகிட்ருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணுறேன். அதை
வந்து 6 மாதமாக பிரித்து 6 மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கணும், அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் வந்து நானே வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணி நம்மளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் இருக்கிறதுனால அது எனக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பட் என்னால் அதை வந்து பண்ண முடியல. 1 or 2 டேஸில் கண்டிப்பாக அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங். இந்த கோல்டு சேவிங் அப்படின்னோடனே நீங்கள் நினைக்கலாம் பெண் குழந்தைங்க மட்டும்தான், பொண்ணுக்கு மட்டும்தான் தங்கம் சேமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ அல்லது அவங்களுடைய படிப்பு செலவுக்காகவோ அவங்களுடைய திருமண செலவுக்காகவோ கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து இது வந்து கோல்டு சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது பெண்ணுக்கான பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சேமிக்கிறணும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பெண்ணுக்கு ஒரு 20 வயது ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 lakhs வியூஸ் வந்து போயிருக்கு. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள் நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. இந்த கோல்டு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா ஓல்டு ஃபேஷன் ஆயிரும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு. அப்போ வந்து அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் காயினாவோ அல்லது பாராவோ வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்த்டேயில் ஒரு கிஃப்டாக கொடுக்குறது மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு பர்த்டே அப்போவும் என்னுடைய குழந்தை கையில் கோல்டு வந்து ப்ரெசன்டேஷனாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். அதனால் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என் பெண்ணுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 250 இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் ₹1,50,000 வரைக்கும் சேமிக்க முடியும். ஏன் இதில் நான் சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வட்டி ₹1,00,000 ஒரு ₹10,000 வட்டி அப்படின்னா அடுத்த முறை 1,10,000க்கும் வட்டி கொடுப்பாங்க. இதுதான் கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி அப்படிங்கிறதுனால இதை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதுலேயும் வந்து நம்ம சேமிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் நம்ம கட்டுவோம். கட்டினதுக்கப்புறம் அவங்க 15 வருஷம் கழித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க +2 முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு இது யூஸ் ஆகும்னு நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 வருஷத்துலேருந்து திரும்ப வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமல் அதுலேயே 5 வருஷம் வச்சுருந்தோம்னா 21 இயர்ஸ் கழித்து அது வந்து இன்னும் மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு அதிக பணமாக கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் மேரேஜுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் ஒரு ₹1000 போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து ₹6,00,000 நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா மகிழ சம்மான் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு சேமிப்பு திட்டம் வந்து 2023ல் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 2 வருஷம் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணிக்கணும். இதில் வட்டி பார்த்தீங்கன்னா 7.5% வந்து நம்மளுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து ₹1000 ₹2,00,000 வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு வருஷம் ₹2,00,000 டெபாசிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து 2,32,000 நம்மளுக்கு கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இதை பண்ணுங்கள். என்னுடைய பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நான் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு. கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். பட் இருந்தாலும் இதுலேயும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லாங் டேர்மில் போகும்பொழுது ஒரு 15 இயர்ஸ் கழித்து போகும்போது 12%லேருந்து 15% வரைக்கும் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே 7% கிடைக்குது, இங்கே 12% கிடைக்குது அப்படிங்கிறப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? அதனால தான் நான் வந்து இதில் போட்டுட்ருக்கேன். இந்த எஸ்ஐபி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. பட் வந்து எல்லா பேங்க்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. பேங்க்கில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த செக்ஷன் பார்க்குறதுக்குன்னு மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், என்ன கோலுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எதற்காக எதில் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்கான ஹையர் எஜுகேஷனுக்கு தான் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஷேர் மார்க்கெட் ஓரியன்டடு. ஏன்னா இதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பாதை பண்ணாமல் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இதில் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மட்டும் இதில் வந்து நம்ம போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் வந்து 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா 10 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம் போட முடியும். 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சேமிக்கலாம். இது வந்து எஸ்எஸ்ஏ மாதிரி தான். ₹1000 வந்து போட்டோம் அப்படின்னா 15 வருஷம் கழித்து ₹5,00,000 கிடைக்கும். இது வந்து
கொஞ்சம் வட்டி கம்மி. ஆனால் வந்து வட்டி, கூட்டு வட்டி இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இதுலேயும் கிடைக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்குமே போடலாம். இப்போ வந்து பையனாக இருந்தால் போடலாம். அப்பா, அம்மா, பையன், பொண்ணு எல்லாருக்குமே வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டு போட முடியும். ஒரு 15 வருஷம் போடுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இதையும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. படிப்பு, திருமணம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத. அதே இல்லாமல் நம்ம வந்து அப்பா, அம்மா, பெரியவங்களுக்கும் நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இந்த மாதிரியான சேவிங் தான் நான் வந்து என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இல்லாமல் கூடுதலாக எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். இது இல்லாமல் கூடுதலாக பெண் குழந்தை வச்சுருக்கவங்க வேறு என்ன மாதிரியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன சேமிப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.